அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல. அந்த அழுகைக்கு நாம் ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன், தெரியாம தான் கேட்கிறேன். இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே, அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா? அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில, அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? 30 வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சின்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா? கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். கொள்ளை அடிக்கிறதுல எங்களுக்கு அனுபவம் இல்லதான். அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. இந்த கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது, மறைமுகமா சரண்டர் ஆகிறது, இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லதான். அதுவும் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதும்யா. நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம். நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும்ல ஒன்னும் அவசியம் இல்ல. காமராஜர் அவர்கள் மாதிரியோ, எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால, மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். சார், இன்னும் ஒரு தடவை கூட தேர்தலையும் அவர் சந்திக்கலையே. தேர்தல் சந்திச்சாதானே தெரியும். தேர்தலை சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் விழிப்புணர்வுடையது. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். எந்த ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும். இன்னைக்கு அதிமுக 31 ஆண்டுகாலம் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. இந்த கட்சியில் தான் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அதிமுக தான். இன்னைக்கு அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும். அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் நன்றா தெரியும். எத்தனை கல்லூரி நாங்கள் திறந்திருக்கிறோம், எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதயமாக்கி இருக்கிறோம், எத்தனை தாலுகா திறந்திருக்கிறோம், எத்தனை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி எல்லா வகையிலும் அதிமுக ஆட்சியில் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு. சேலத்தில் சட்டமும் பேசிக்கிட்டு அம்மா வளர்த்த கட்சியும் எம்ஜிஆர் வளர்த்த கட்சியும் சரண்டர் ஆயிடுச்சு. ஏங்க, அவருக்கு என்னங்க தெரியும்? ஒரு நிகழ்வு நடந்தது, நான் சொல்லக்கூடாது, திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலைன்னு சொல்றாங்கிறாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க எத்தனை கேள்வி கேட்குறீங்க? திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி கேட்குறீங்களா? ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க? ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே. ஆனா நாங்க யாரையும் குறை சொல்லல.
எல்லா இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில். யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், அந்த கட்சிக்கு தலைவராகலாம், மக்களை சந்திக்கலாம். மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம். நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம். ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கோம்ல, இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே. அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்கு அதிமுக. எப்பவுமே அதிமுக வாக்குகள், அந்த அடித்தட்டு மக்கள், தலித் மக்கள், இஸ்லாமியர் வாக்குகள் பிஜேபி இது வருமா உங்களுக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி. நல்லா புரிஞ்சுங்க. பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்கிறாங்க, எத்தனை மதத்தை தேர்ந்தெடுக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுக்கு ரெண்டே ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி, 2 ஜாதி தான் எங்க கட்சிக்கு இருக்குது. அதனால இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை, அதை எப்படி செய்யணும், அதுதான் எங்களுடைய தலையாய்க்கணுமோ, அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்த வழி. இன்னைக்கு என்ன தேர்தல் அறிவிப்பு? ஏற்கனவே 10 அறிவிப்பு கொடுத்துட்டுங்க. ஏற்கனவே பல அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது. சரிங்களா? அப்பப்போ வரும் அறிவிப்பு. ஆனா இப்பதான் ரெண்டு கட்டமா அறிவிப்பு கொடுத்துருக்கோம். இந்த அறிவிப்பை பார்த்து பயந்துதான் ஸ்டாலின் இப்போ ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. நாங்க கொடுக்கப்பட்ட இந்த 2 கட்ட அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று வந்தா என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்க அறிவிச்சோம். அத அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் ஒரு விசித்திரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அனைத்துக்கும் பொதுவான கோடைக்காலம் அவர் குறிப்பிட்டவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. கோடைக்கால சிறப்பு தொகை அனைவருக்கும் வழக்கத்தை நீங்க வலியுறுத்துவீங்களா? சார், அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாரு. நீங்க அதுல போய் உள்ள போது கேட்கறீங்களா? எனக்கு அதெல்லாம் சொல்லிட்டேன். கோடை காலம் இப்பதான் வந்ததா? 22ஆம் ஆண்டு வந்தது, 23ஆம் ஆண்டு வந்தது, 24ஆம் ஆண்டு வந்தது, 25ஆம் ஆண்டு வந்தது. இந்த ஆட்சி வந்த பிறகு 4 கோடை காலம் வந்துடுது. இப்ப 5வது கோடை காலம். இந்த கோடை காலம் தேர்தலை நோக்கி இருக்கின்ற கோடை காலம். அதனாலதான் இந்த காரணத்தை சொல்லி அவள் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காரு. பாராளுமன்றத்தில் பெண் காங்கிரஸ் எம்பிகள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி சார், அது முழுமையா எனக்கு தெரியாது. படத்தை பார்த்தா நான் பார்க்க அங்க நடந்த நிகழ்வுகள் இன்னும் தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது தவறு. ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டை காக்கக்கூடியவர், அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை போய் முடக்குவது எந்த விதத்துல சரியா இருக்கு? அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத காரணத்தினால ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளியில் வரல. நாட்டு மக்களுக்கு என்ன அவர் பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை இவர்களால் கெடுக்கப்பட்டு விட்டது. பத்திரிகையாளர்களுக்கு இந்த ஆட்சியில எந்த ஒரு செய்தியை சேகரிக்க போனாலும் அதனால நிறைய த்ரெட்டிங் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன காரணம்னா, மூல காரணமே நீங்க தான். நீங்க சரியான முறையில ஒளிபரப்பு செஞ்சு சரியான முறையில செய்தி வெளியிட்டீங்களா? இப்படிப்பட்டவர்கள்லாம் அடங்கி இருப்பாங்க. இவர்கள் ஊடகம் பத்திரிகையும் இவர்களை ரிஜெக்ட் பண்றாங்க. இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகாரி ஆட்சி நடத்துற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. உண்மை செய்தி வெளியிடுங்க. நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க. எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யறீங்க. விமர்சனம் செய்யுங்க. நாங்க அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் சென்றுட்டு இருக்கிறோம். ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல. முதல் ஊடகங்களும் பத்திரிகைகளும் புரிஞ்சுக்குங்க. தவறு இருந்தா தவற உடனே சுட்டி காட்ட வேணும். நேற்றைய தினம் நேற்று தினம் நினைக்கிறேன், எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எனக்கு நேரடியாக களத்துல போய் கனிம வேலை கொள்ளைய பாக்குற எல்லா ஊடகத்திலும் திருப்பி காட்டுங்க. அப்பதானே அவர்கள் பயப்படுவாங்க. செய்கின்ற ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும். அந்த கடமை ஊடகத்துக்கு பத்திரிகை இருக்குது. அப்படி காட்டுகின்ற பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க. இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து, அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்குமுறைகள்லாம் இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர் அடிக்கிறது, போய் பத்திரிகையாளர் படம் பிடிக்க போனா அவர் கேமரா கொடுக்கறது, கேமரா உடைக்கிறது, பத்திரிகையாளர் தாக்குவது, இதெல்லாம் என்ன காரணம்? ஆக இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவளை தடுக்க போனா இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. இதற்கு நீங்க ஊடகங்களும் பத்திரிகைகளும் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம் பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க, நாங்களும் பக்க பலமாக இருப்போம்.